வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அமித்ஷா அழைப்பு, மோடியுடன் மேடையேறும் ஓபிஎஸ்ஆ, திடீர் திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சியுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் 4 முனை போட்டி சூழல் நிலவக்கூடிய சூழல்தான் தேர்தல் கிழமை தங்களுடைய வேலைகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் இவருடன் இணைந்து செயல்பட அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தேஜே கூட்டணியில் இணைந்து விட்டார். அதாவது அண்மையில் டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ் மட்டுமே தனித்து விடப்பட்ட நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் எதிர்கால அரசியல் கண்டிப்பாக என்னவாக போகிறது என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க மாட்டேன், கூட்டணியிலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒருபோதும் நாங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைக்கும் வாய்ப்பே இல்லை என்றுதான் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் மௌனமாக இருந்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். இதனால் அவருடன் இருந்த நிர்வாகிகளும் பலர் மாற்றுக் கட்சியில் சென்றிருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இன்னும் சிலர் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவுது தயாராகி வருகிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் திமுக அணிக்கு செல்லப் போகிறாரா அல்லது தாவைக்கா பக்கம் சாயப் போகிறார் என்றெல்லாம் பல்வேறு வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. ஏனெனில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கும் இரண்டே வாய்ப்பு என்னவென்றால் அது ஆளும் கட்சியான திமுக மற்றும் புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம். இந்த 2 கட்சிகளோடு தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இந்நிலையில்தான் மௌனமிருந்து வந்த ஓபிஎஸ் விவகாரத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்னும் 2 நாட்களில் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாம். எப்படி இந்த திருப்பம் என்னவென்றால், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனால் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க விஷயத்தில் மந்தமாக இருந்த பாஜக இப்பொழுது திடீரென கண்விழிக்க காரணம் சசிகலா என்றே சொல்லப்படுகிறதாம். ஏனென்றால் சசிகலா கடந்த சில நாட்களாகவே தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அவர் தனித்து களம் காண இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதாம். அதோடு மட்டுமின்றி ஓபிஎஸ்ஸையும் தன்னோடு சேர்த்துக்கொள்ள திட்டமிட்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் இருவரும் இணைந்து கண்டிப்பாக டெல்லி பாஜகவிடம் தனது கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளிவருகிறது. அதாவது சசிகலா ஓபிஎஸ் ஆகிய இருவரும் இணைந்து தனித்து களம் கண்டால் அதிமுக கூட்டணியை கண்டிப்பாக படுதோல்வியை தழுவும். இதனால் அவர்கள் இருவரும் சேரக்கூடாது என திட்டமிட்ட பாஜக ஓபிஎஸ்ஐ அழைத்திருக்கிறது என்பது சொல்லப்படுகிறதா. இந்நிலையில்தான் 2 நாட்களில் கண்டிப்பாக டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்கள் கண்டிக்காக ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இந்த சந்திப்பு என்பது கண்டிப்பாக அவர் மீண்டும் என்டிஏவில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.